Hi friends, welcome to Victoria Victor Kitchen. இன்றைக்கி நான் வந்து நைட் டின்னருக்கு கோதுமை மாவு பரோட்டாவும் சால்னாவும் பண்ண போகிறேன். இதுக்காக வேண்டி நான் 1/2 kg கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 கரண்டி அளவுக்கு ஆயில் இதில் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். மாவு பிசையணும். மாவு பிசையும் போது ரொம்ப கட்டியாகவும் திக்காகவும் பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பிசையணும். அதுக்கு தான் நம்ம வந்து மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம பிசையும் போது நல்லா அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும். ஒரு 2-3 தடவை ஆயில் சேர்த்து நல்லா பிசையணும். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா அடித்து பிசைஞ்சால் தான் நல்லா சாஃப்ட்னஸ் வரும். இப்போ ஆயில் திருப்பி சேர்த்து நான் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். பிசைஞ்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது வந்து சால்னா பண்ண போகிறோம். சால்னாக்காக நான் ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 6 சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, எல்லாமே சின்ன சின்ன ஸ்பூன் தான். அந்தளவு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதாத்தையும் சேர்த்து அரைச்சி தனியாக வச்சிடலாம். இங்கே நான் வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்தாச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே 2 பச்சை மிளகாய் சேர்த்துலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பழமாக பார்த்து இதையும் நல்லா அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும், ஒரு 4-5 பல் பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். ஒரு 2-3 இலை புதினாவும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் இதில் கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் போகட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 விசில் வந்துச்சு. நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நான் வந்து பரோட்டா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஒரு உருண்டை அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு இதை வந்து லைட்டாக அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு நல்லா திரட்ட வேண்டியது தான். கொஞ்சம் மெல்லிசாவே திரட்டிக்கலாம். திரட்டினதுக்கப்புறமா இந்த கத்தியால் வந்து இதை நல்லா கோடாக போட்டு நம்ம கட் பண்ணிகிட்டே வருவோம். நல்லா ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கொஞ்சம் அப்படியே சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நீட்டாக அப்படியே ரிப்பன் மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டுட்டு இதை அப்படியே பரோட்டா சுருட்டுற மாதிரி சுருட்ட வேண்டியது தான். கொஞ்சம் இழுத்ததுக்கப்புறமா பாருங்கள், இப்படி இழுத்துட்டு அப்படியே சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அப்படியே வச்சிடலாம். நம்ம அப்புறமா திரட்டி சுட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நான் 3 பரோட்டா தான் பண்ணுறேன். ஏன்னா பையனுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறது லேட் ஆகிடுச்சு. மிச்சத்தெல்லாம் அப்புறமா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 பரோட்டா மட்டும் அந்த மாதிரி திரட்டி ரெடி பண்ணி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு லைட்டாக இழுத்துட்டு அப்படியே நம்ம சுருட்டி வச்சிட வேண்டியது தான். இப்போ லேயராக இருக்கும். இப்போ வந்து இதில் ஆயில் தடவி எடுத்து வச்சிட வேண்டியது தான். அடுத்ததாக இங்கே வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான சால்னா ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் நம்ம பரோட்டாவும் சுட்டு எடுத்துடலாம். இது வந்து சப்பாத்தி திரட்டுற மாதிரி அப்படியே லைட்டாக திரட்டிட்டு இதில் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், கொஞ்சம் கனமாக இருக்கும். இந்த பரோட்டா ஆகாதுன்றதுனால இது நல்லா சப்பாத்தி பலகையில் வச்சு நல்லா திரட்டி எடுத்துகிட்டு சுட்டுடலாம். இன்றைக்கி 3 பரோட்டா சுட்டதுக்கப்புறமா நான் வந்து இதை அடித்து பரோட்டா வந்து நம்ம கையால் அடிக்கும்போது அந்த லேயர் கொஞ்சம் தனித்தனியாக வரும். அந்த மாதிரி பண்ணினோம்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் வரும். இது இப்போ பரோட்டா வந்து சுட்டுட்டு இருக்கேன். இது வந்து சுடும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து ரொம்ப தீயை வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. சிம்பிளாக நெருப்பு வச்சு தான் சுடணும். ஏன்னா ரொம்ப தீஞ்சிச்சுன்னா நல்லா வேகாது. கோதுமை மாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக இது பண்ணி எடுக்கணும். இப்போ 3 சப்பாத்தி பண்ணியாச்சு. இப்போ அதை கையில் நல்லா அடிச்சிக்கலாம். இதை அடித்த உடனே பாருங்கள், லேயர்லாம் தனியாக வரும். இது வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் கடையில் பண்ணுற அளவுக்கு வந்து இதுவாக இல்லைனாலும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மிச்சம் எல்லா பரோட்டாவையும் நான் பண்ணிட்டேன். எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடித்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு, சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விக்டோரியா விக்டர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.